இன்றைக்கி நாம் புடலங்காய் பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் வெட்டி வச்சுருக்கிற புடலங்காயை போட்டு வதக்கணும். புடலங்காய் கொஞ்சம் வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். புடலங்காய் கொஞ்சம் வெந்து வரும்போது வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை அது கூட சேர்த்து நல்லா வேக வைக்கணும். புடலங்காயும் துவரம் பருப்பும் வெந்துட்டு இருக்கும்போதே அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 2-3 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் திருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நைஸ் அரைக்காமல் இந்த பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இதை வெந்துட்டுருக்க புடலங்காய் பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இப்போ பருப்பு, புடலங்காய், மசாலாலாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்ததும் சுவையான புடலங்காய் கூட்டு தயாராகிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.